Hi, this is Film Nuti. I am Satish. In this video, I will Ghilli படத்துல எப்படி screenplay எழுத கத்துக்கிறது அதாவது 3x screenplay எப்படி எழுத கத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். ஒரு படத்துக்கு ஸ்டோரி எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் ஸ்கிரீன்ப்ளே. இதை நம்ம எழுதுறது பாத்தீங்கன்னா ஈஸியான விஷயம் தான். பட் இதை ஒரு ஃபார்மேட்ல கரெக்டான ஒரு ஃபார்மேட்ல எழுதுனா இதை நம்ம அடுத்தடுத்து அழகாக கற்றுக்கலாம். அதாவது 3x ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்படுற ஒரு ஸ்க்ரீன்ப்ளே ஸ்ட்ரக்சரோட பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது மூலிமா இதை நம்ம கற்றுக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டால் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்க கில்லி படம் தான். இந்த கில்லி படத்தில் எப்படி 3x ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதாவது படத்தோட 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹீரோ வேலுவோட ஒரு ஜாலியான ஒரு இளைஞன் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி அவனுடைய கோல் அவன் ஒரு கபடி விளையாட்டு தான் ஒரு கோலாக வச்சிருக்கான் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அவன் ஒரு துருத்துருவான இளைஞனும் அவனுக்கு என்ன கோல் இருக்குது, கபடிங்கிற கோல் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டீமோட அவன் சண்டை போடுவான். அந்த சண்டை போடும் பார்த்தீங்கன்னா அவனுடைய கேரக்டரைசேஷன் அவன் என்ன மாதிரி ஒரு குணம், எதுக்கும் பயப்படாதவன் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா அந்த 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததாக 30 to 34 மினிட்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆண்டகனிஸ்ட் படத்தோட வில்லனுடைய இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்க்க முடியுது. அதே மாதிரி அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற அவனுடைய கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட்டிங் இன்சிடென்ட் சொல்லப்படுற ஒரு சம்பவம் மர்டர் சீன் மூலமாக அவன் யாருங்கிறது நமக்கு தெரிஞ்சு போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொட்டகனிஸ்ட் ஆண்டகனிஸ்ட் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தெரியாமல் பார்த்துக்கிடுவாங்க. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ அண்ட் வில்லன் ரெண்டு பேரும் ஒரு இதில் டேரக்டர் கனெக்ட் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் கரெக்டாக 35 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது தனலட்சுமின்னு சொல்லப்படுற அந்த இன்ட்ரடக்ஷன் ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன் பார்க்க முடியும். அடுத்த விஜய் சார் பார்த்தீங்கன்னா அவர் அடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல கூட்டத்தில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சொல்லுவான், அந்த மாதிரி இவன் மதுரை முத்து பாண்டியன் அடிச்சுட்டான், இவன் கட்டாயமாக எந்த ஒரு காரணம் இருக்க மாட்டான், இவன் வெளியூர் காரணம் தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். இந்த சமயத்தில் என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா வில்லன் ஹீரோவோட பவர்ஃபுல்லான ஆளு அப்படின்னு தெரிஞ்சிக்க முடியுது. வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஒரு பெரிய ஆள் அந்த ஊரில் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதாவது 3x சொல்லப்படுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 பேஜஸ், அதை 30, 60, 30 அப்படின்னு பிரிச்சுக்குவாங்க. அதாவது ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. இதில் ஆக்ட் 1 எண்டில் பார்த்தீங்கன்னா இன்சைட்டிங் இன்சிடென்ட் ஒன்று நடக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2ல் அதில் பார்த்தீங்கன்னா அதை நோக்கி பிளாட் பாயிண்ட் ஒன்று நகரும். அந்த பிளாட் பாயிண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வல் ட்விஸ்ட் வச்சு முடிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாட் பாயிண்ட் 2 ஆக்ட் 3 பார்த்தீங்கன்னா பிளாட் பாயிண்ட் 2 வரும். அந்த பிளாட் பாயிண்ட் தானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ். ஸோ இந்த பிளாட் பாயிண்ட் 1 இந்த பிளாட் பாயிண்ட் 2 பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள பார்ப்போம். இப்போ நமக்கு 3x ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா இன்சைட்டிங் இன்சிடென்ட் ஆக்ட் 1 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது தாண்டி 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா பிளாட் பாயிண்ட் 2 நோக்கி நகரத்துக்கு பார்த்தீங்கன்னா பிளாட் பாயிண்ட் 1 உதவும். அதாவது அங்கே விஜய் சார் அடிச்சார பார்த்தீங்களா, அந்த இதுலேருந்து பிளாட் பாயிண்ட் 1லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது பிளாட் பாயிண்ட் 2. பிளாட் பாயிண்ட் 2க்கு கேரக்டரைசேஷன் வர அந்த கேரக்டர் வர என்ன அப்படின்னா ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிட்டே போகும். அது மாதிரி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சாருக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாக அந்த பொண்ணை காப்பாற்ற பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒரு சாங் அர்ஜுனர் வில்லு அப்படின்ற சாங்கில் பார்த்தீங்கன்னா அவர் தெரிஞ்சுக்கிடுவார் என்ன மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வில்லனால் பயங்கரமாக பாதிக்கப்பட போகிறான் அப்படின்றது நம்ம தெரிஞ்சு போயிடும். அதாவது பிளாட் பாயிண்ட் 1லேருந்து பிளாட் பாயிண்ட் 2க்கு நகரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு நிறைய பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அதாவது செட்டப், கான்ஃபரன்டேஷன், ரீசொல்யூஷன். அதாவது ஆக்ட் 1, ஆக்ட் 2, ஆக்ட் 3. இப்போ செட்டப்லேருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்டேஷன் மூவ் ஆயிடுச்சு. அதாவது பிளாட் பாயிண்ட் 1லேருந்து பிளாட் பாயிண்ட் 2க்கு மூவ் ஆயிடுச்சு. பிளாட் பாயிண்ட் 2க்கு மூவ் ஆகிற விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சாரை நம்ம இவர் பிரகாஷ் ராஜ் தேடி வந்துட்டு இருப்பார் இல்லையா, தேடி வரும்போது ரோட் சைடில் அவர் பார்த்துருவார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, இனிமேல் இங்கே வேலு இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போவார். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் தான் அப்பான்னு அவருக்கு தெரியாது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜிப்சி அவர் கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஃபெயில் ஆகிடுவான். எப்போவுமே ஆக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஹீரோவுக்கு ஏதாவது ஒரு ஆப்போசிட்டான ஏதாவது விஷயம் நடக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜிப்சியை கண்டுபிடிச்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு ப்ரொட்டகனிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயம் வந்துடும். ஸோ இதுவே ஒரு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் ஃபெயில் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 நோக்கி எது கொண்டு போகுது அப்படின்னா தனலட்சுமி ஃபோன் பேச போவா பார்த்தீங்களா. ஃபோன் பேசும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க அப்பான்னு தெரியாமல் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவா. கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் சார் தெரிஞ்சு போயிடும். அங்கேருந்து தப்பிச்சு போவார் பாருங்க, பிளாட் பாயிண்ட் 2. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அந்த சொன்ன சோதனைகள் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ இதுதான் பிளாட் பாயிண்ட் 2. ஸோ இதுக்கப்புறம் அந்த ஆக்ட் 2லேருந்து ஆக்ட் 3க்கு எப்படி நகருது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம 3x பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30, 60, 90 பேஜஸ் முடிச்சிட்டோம். இப்போ லாஸ்ட்டாக ரீசொல்யூஷன், இது கன்க்ளூஷன் மாதிரி, அதாவது முடிவுன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க தப்பிச்சு போனதுக்கப்புறம் அந்த ½ ஹவருக்குள்ளே என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரீசொல்யூஷன். இதில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கில்லியில் தப்பிச்சு போனதுக்கப்புறம் பிரகாஷ் ராஜில் மாட்டிட்டு அவர்கிட்ட ஃபைட் பண்ணுவார். கடைசியில் பார்த்தீங்கன்னா
எல்லா படம் மாதிரி வந்து சுகமாக வந்து படத்தை வந்து முடிச்சிடுவாங்க. ஸோ இதில் அந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா செட்டப், கான்ஃபிகரேஷன், ரீசொல்யூஷன் இது எல்லாமே 3மே வந்து பார்த்தீங்கன்னா 3x ஸ்ட்ரக்சர் ஒரு கரெக்டான ஒரு ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வந்து நம்ம பயன்படுத்துற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஹீரோவோட கோல் இல்லாமல் அவருக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் நம்ம பாட்டில் இஷ்டத்துக்கு எழுதுனா கட்டாயமாக வந்து அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதான் அந்த 3x ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த கில்லி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் தமிழ் சினிமா வந்திருக்கு. அதை ஃபாலோ பண்ணி எழுதுறது ஒரு பிகினராக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3x ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி எழுதுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு பண்ணது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். பிடிச்சா லைக் பண்ணி மறக்காம ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம ஃபிலிம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.